எங்க வீட்டுல வேண்டான்ட்டு மகராசன் இந்த வாசப்படி விட்டு இன்னி தாண்டல, கீழே விழுந்துதான் வந்தேங்க. இதை விட்டு இன்னி தாண்டி அங்கேயும் கூட நான் போனது இல்லைங்க. எல்லாமே துணி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, இடம் கொடுத்து, என்ன வேணுமோ அந்த நிமிஷம் எனக்கு இல்லைன்னு சொன்னா அந்த நிமிஷம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார். எந்த குறையும் இல்லைங்க. மகராசன் நல்லா இருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு வந்து? 2 வருஷம் ஆச்சு. குழந்தைங்களா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க எல்லாம். ஊர் சனமே இருக்குது. உடுமலைப்பேட்டையில் அரைவாசி என்னோட. உடுமலைப்பேட்டை தாங்களா? ஆமா. சரி சரி. அப்படி எத்தனை நாளைக்கு வந்தீங்க? கீழே விழுந்துட்டுனுங்க. எனக்கு குழந்தைங்க இல்லை, எங்க அண்ணன் பிள்ளைங்க இருக்குது. 4 பொட்டை புள்ள, ஒரே பையன். அந்த 4 பொட்டை பிள்ளைகிட்ட மாசம் ஒருக்க போயிருக்கிறது. அப்புறம் இவன் பாப்பாங்க. அக்கா பையன், அண்ணன் பையன் 2 பேர். அதனால நான் பொட்டை பிள்ளைகிட்ட எல்லாம் போக முடியாது. நீ பாக்குறியா இல்லையா? நான் பார்க்க முடியாது, என்னால் முடியாது. எனக்கு வேண்டாமப்பா. பொட்டை பிள்ளைகிட்ட போய் அந்த பிள்ளைகளை பேச்சு வாங்க வைக்கிறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. எனக்கு சோறு போடுறதுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்க போடுவாங்கன்ட்டு நான் வந்துட்டேன். அவங்களாம் வந்து பார்ப்பாங்களா? யாருமே வரமாட்டேன். எனக்கு இந்த இடம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு பையன் கொண்டு வந்து சேர்த்து விட்டு போச்சு. அங்கேயே? ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் ஊருக்குள்ள பெரிய ஆஸ்பத்திரி முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பானு, மணி. அந்த பையன்கிட்ட நாங்க கோயில்ல, சாய்பாபா கோயில்ல இருக்கிறப்ப வந்தான்னா அங்க மிச்சமாகறத எல்லாம் எடுத்து வச்சிருந்து கொடுப்பேன். அதை பார்த்துட்டு அந்த பையன் என்னன்னா, உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், அவனுக்கு சோறு போடாட்டி போயிட்டு போறான்னா நான் போடுற வாமான்னு கூட்டிட்டு வந்து இங்க உடுமலைப்பேட்டை தானுங்க. காந்தி சவுக்குங்க. ஆமாங்க. வீடு வாசல் ஒண்ணும் இல்ல, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எழுதி சுத்தமா உங்ககிட்ட கொடுத்துட்டு, அவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாத்தையும் எழுதி சுத்தமா கொடுத்துட்டு 3 மாசம் அங்க இருந்து, அது ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் அது அங்க இருந்து எதுக்குமே வரக்கூடாது. யாரு தேடி வரக்கூடாது. அதே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் நீ வந்து இங்க என்ன பண்ண போற? அதனால அது ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் அங்க இருந்தேன். கோயில்ல இருந்துருங்க. அது ரெஜிஸ்டர் ஆனோடனே இங்கிட்டு சாய்பாபா கோயில் தான் இருந்தீங்க? ஆமாங்க. அது நல்ல சௌகரியம் தான். அது சொந்தக்காரர் கோயில், அத்தை மருமகன் கோயில். அதனால அவங்க வீட்லயும் இருக்காம கோயில்ல இருந்தேன். 3 மாசம் அங்க இருந்தேன். நல்லா வச்சிருக்கிறாருங்க. வைத்தியமும் நான் இங்கேதான் ஆஸ்பத்திரி இங்கேதான் பார்த்துட்டேன். எந்த குறையும் இல்லைங்க. எந்த குறையும் இல்லைங்க மகராசன். எனக்கும் இடம் உண்டு, ஆள் மனக்கும்